இந்த வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி ஒரு 2 இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஆண்களுடைய உடல்நலம், பெண்களுடைய உடல்நலம், கர்ப்பிணிகள், தாம்பத்தியம், லவ் டிப்ஸ், குழந்தையுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லையும் வீடியோக்கள் பார்க்கலாம். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மாம்பழனாலே யாருக்கு தான் பிடிக்காது? அந்த அளவுக்கு மாம்பழ விரும்பிகள் அதிகம். சீசன் களை கட்ட ஆரம்பித்த உடனே நாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவது இந்த மாம்பழத்தை தான். கோடை காலம் தொடங்கிவிட்டாலே சீசன் தொடங்கிவிடும். சுவை, நிறத்தில் மட்டுமல்ல, ஆரோக்கியத்திலும் ஊட்டச்சத்திலும் இதற்கு நிகர் எதுவுமே இல்லை என்றலாம். அப்படிப்பட்ட மாம்பழ கனிகளை கொண்டு தேநீர் தயாரித்து அதனால் பெறக்கூடிய நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிலர் மாம்பழம் உடலுக்கு சூடு என்று சொல்வார்கள். ஆனால் கொஞ்சம் அளவோடு சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது நல்லது. இப்போது சீசன் வேறு தொடங்கிவிட்டது. எல்லா சமயங்களிலும் கிடைக்கவில்லை என்றாலும் இவை கிடைக்கின்ற பொழுது இந்த சீசனில் மட்டுமாவது இது போன்ற டீயை கூட தயாரித்து நாம் தினமும் குடிக்கலாமே. இந்த மாம்பழத்தை கொண்டு டயாபெட்டிஸை குணப்படுத்தலாம் என்று ஐரோப்பியர்களும் கண்டறிந்துள்ளனர். இவை கணையத்தில் அடைக்கப்பட்டுள்ள இரத்த குழாய்களை சரி செய்து இன்சுலின் சுரப்பை சரியாக்குகிறது. இதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவும் கட்டுப்பாட்டில் வருகிறது. இதனால் டயாபெட்டிஸ் நோய் ஏற்படாமல் நீண்ட காலம் நிம்மதியாகவும் வாழ முடியும். மாங்காய் டீ குடிப்பதன் மூலம் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம். இவை இரத்த குழாய்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பை நீக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. உயர் இரத்த அழுத்தத்தால் இரத்த குழாய்கள் உடைந்து போவதையும் தடுக்கிறது. எனவே தினமும் ஒரு கப் மாங்காய் டீ போதுமே என்று நீங்கள் வளமாக நலமாக வாழலாம். மா விலைகளும் தேநீர் தயாரிக்க பயன்படுகிறது. இதில் விட்டமின் ஏ, பி மற்றும் சி போன்ற ஏராளமான விட்டமின்களும் அடங்கியுள்ளது. எனவே உங்கள் விட்டமின் பற்றாக்குறையை போக்க போதுமான ஊட்டச்சத்துக்களை பெற்று வளமுடன் வாழ இந்த தேநீர் பெரிதும் உதவியாக இருக்கும். இந்த தேநீரில் இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அடங்கியுள்ளது. உலர்ந்த மாங்கனியில் விட்டமின் சி என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் உள்ள நஞ்சுகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைக்கவும் நோய் வராமல் தடுக்கவும் உதவுகிறது. இதிலுள்ள ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய நோய் வருவதை தடுக்கிறது. இதய நோய்கள் மற்றும் இதய குழாய்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தடுத்து உயிரை காக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு மாங்கோ சில் ஐஸ் டீ அதை பற்றியே சொல்ல போகிறேன். ஸோ இது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, நார்மலாக வந்து இந்த மாதிரி இலையை போட்டு தான் வந்து டீ தயாரிப்பாங்க. பட் இது வந்து நான் மாங்காவை, அதாவது மாம்பழத்தை போட்டு எப்படி வந்து ஒரு டீயை தயாரிக்கணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, மாம்பழத்தில் தோலை சீவிட்டு அந்த மாம்பழத்தை நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டி அது மிக்ஸில் போட்டு ஒரு சாறு மாதிரி நீங்கள் வந்து எடுத்து தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் என்ன பண்ணணும்னா, ஒரு டீ தூள், தண்ணீர் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு டீயை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கூடவே வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அந்த டீயும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே வச்ச அந்த மாம்பழ கூலையும் நீங்கள் தயாரித்து வச்ச 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 2 பாத்திரம் இருக்குது. ஒரு இதில் வந்து மாம்பழ ஜூஸ் மாதிரி இருக்குது, இன்னொரு இதில் வந்து தேநீர், அதாவது டீ தூளை கப்பு, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு ஒரு தேநீரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஸோ டீ நல்லா வடிகட்டின பிறகு அந்த தண்ணியும் இந்த எலுமிச்சை இந்த மாம்பழத்தோட ஜூஸையும் வந்து ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதோட வந்து எலுமிச்சை சாறை மிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படி எலுமிச்சை மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் புதினா இலையை போட்டணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி தேவைப்பட்ட ஐஸ் கட்டி நீங்கள் போட்டுக்கங்க. ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருக்கிறதால அது கூலிங்காக தான் இருக்கும். இது தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ் கட்டியும் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதிகம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து குடித்து வந்தாலே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த சர்க்கரை அளவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் சீக்கிரமாகவே குணமடைவதை நீங்கள் உணர முடியும். ஸோ இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய ஃபேஸ்புக் சேனலோட லிங்கை கொடுத்துருங்க. அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.